ஏய் அங்க பாருடி. ஏய் ஊருக்கு போனது மறந்துடாம எங்களுக்கு லெட்டர் போடுறி. ஏய் மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி? ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அம்மா இருந்தா 5 கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. இந்தாங்க ஆட்டோ. பாபா, இந்த பெட்டி இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்கம்மா. ஆமா, புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். நேர போப்பா. மச்சந்தி, புது வீட்டுக்கு போனதும் 1/2 கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திடுபட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்துக்கோமா. ஏங்க முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ நேரா பார்த்து ஓட்டியா. எங்க புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க நான் பார்த்து பேசிட்டு வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்டுமா? யோ ரோட்டை பார்த்து நேரா ஓட்டியா. என்னங்க வீடு வந்தாச்சு. சரி போடி. மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. 690. பார்வதி இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. வாமா வா, வலது கால எடுத்து வச்சு வா. ஏமா உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே விட்டுட்டு வருவாங்க? அட இருடே, யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோ ஐடியா, ஆட்டோ எடியா. சார் உங்க சம்சாரம்? சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா, சீக்கிரம். ஏமா கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே, இப்போவாது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜி எங்க? மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஆட்டோவே காணமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து. வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்? ஒண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். ஆட்டோல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும்? இந்தா வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி? அதான் கரெக்ட். அண்ணியோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி.